வணக்கம். இன்னைக்கு நாம இந்த புதிய IQO Neo 10 ஃபோன் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நிறைய பேர் ஆர்வமா இருக்கீங்கன்னு தெரியும். ஆமா, அதோட சலுகைகள், விலை, அப்புறம் முக்கியமா அதோட அம்சங்கள், யாருக்கு இது செட் ஆகும்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த ஆஃபர்ஸ் பத்தி ஆரம்பிக்கலாமா? ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு அந்த IQO TWS இயர்பட்ஸ் தராங்களாமே. ஆமாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 2100 ரூபாய் மதிப்புள்ள இயர்பட்ஸ் இலவசமா கிடைக்குது. இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் பேங்க் ஆஃபர்ஸும் இருக்குல்ல? இருக்கு. HDFC, ICICI, SBI கார்டு வச்சு EMIல வாங்குனா 2000 ரூபாய் உடனடி தள்ளுபடி தராங்க. ஆனா குறைஞ்சது 29,999 ரூபாய்க்கு வாங்கணும். ஓஹோ, அப்ப அந்த தள்ளுபடியோட சேர்த்து பார்த்தா விலை இன்னும் கொஞ்சம் கம்மியாகுமா? ஆமா, அந்த 2000 ரூபாய் தள்ளுபடிக்கு அப்புறம் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. பேஸ் மாடல் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் 29,999 ரூபாய். நல்ல ஆரம்ப விலை. அடுத்ததா 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் 31,999 ரூபாய். சரி. அப்புறம் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேணும்னா 33,999 rupees. ஓகே. டாப் எண்ட், அதாவது 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் வேணும்னா அது 38,999 rupees ஆகுது. இதுல இந்த ஸ்டோரேஜ் டைப்ல ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாங்களே. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த ஆரம்ப 128GB மாடல்ல மட்டும் UFS 3.1 ஸ்டோரேஜ். மத்த எல்லாத்துலயும், அதாவது 256GB 512GB மாடல்கள்ல வேகமான UFS 4.1 கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த ஹையர் வேரியன்ட்ஸ்ல ஆப்ஸ் திறக்கிறது, ஃபைல் டிரான்ஸ்ஃபர்லாம் இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கும் இல்லையா? நிச்சயமா அந்த வித்தியாசம் தெரியும். பெர்ஃபார்மன்ஸ்ல இது ஒரு சின்ன பங்கு வகிக்கும். பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும்போது இதுல இந்தியாவோட முதல் ஸ்னாப்டிராகன் 8S Gen 4 சிப் இருக்காமே, அதுதான் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸ்னாப்டிராகன் 8S Gen 4ங்கிறது கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அது கூடவே சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப் Q1ம் இருக்கு. அந்த Q1 சிப் எதுக்கு உதவுது? அது முக்கியமா கேமிங் கிராஃபிக்ஸை இன்னும் கொஞ்சம் மெருகேத்தும், ஃப்ரேம் ரேட்டை பூஸ்ட் பண்ணும். ஆன்டிடூ ஸ்கோர் கூட 2.4 மில்லியனுக்கு மேல சொல்றாங்க. அடேங்கப்பா, 2.4 மில்லியனா? இந்த விலைக்கு இது செம பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆமாங்க, இது கூட LPDDR5X RAM, UFS 4.1 ஸ்டோரேஜ், அந்த 128GB தவிர சேரும்போது அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பெரிய ஹைலைட் பேட்டரி தானே. 7000 mAh. ஆமாங்க, 7000 mAh பேட்டரி. ஆனா போனோட தடிமன் பாருங்க, வெறும் 8.09 mm தான். அது எப்படி இவ்ளோ பெரிய பேட்டரியை இவ்ளோ மெல்லிசா வச்சாங்க? அதுக்கு அந்த சிலிக்கன் ப்ளூ வோல்ட் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. அதிக எனர்ஜி டென்சிட்டி உள்ள செல்களை யூஸ் பண்றாங்க போல. பிராக்டிகலா யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஹெவி யூஸ்க்கே ஒரு நாள் தாராளமா வரும். நார்மல் யூஸ்க்கு 2 நாள் கூட நிக்க வாய்ப்பிருக்கு. சார்ஜிங் 120 வாட் ஃபிளாஷ் சார்ஜிங் வெறும் 36 நிமிஷத்துல 0ல இருந்து 100% ஏறிடும். சூப்பர் ஃபாஸ்ட். அது மட்டும் இல்லாம 100 வாட் PD, PPS சப்போர்ட்டும் இருக்கு. வேற சார்ஜர் யூஸ் பண்ணவும் வசதியா இருக்கும். அருமை. டிஸ்ப்ளே எப்படி இருக்கு? 1.5K AMOLED, 144 Hz, 5500 nits பிரைட்னஸ்னு சொல்றாங்க. ஆமா, டிஸ்ப்ளேவும் டாப் கிளாஸ் தான். 1.5K ரெசல்யூஷன் நல்ல ஷார்ப்பா இருக்கும். 144 Hz கேமிங்க்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். 5500 nits பிரைட்னஸ்ங்கிறது வெயில்ல கூட நல்லா தெரியுமா? ஓ, தாராளமா தெரியும். நேரடி வெயில்லையும் ஸ்கிரீன் பார்க்கறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கேமிங்க்கு வேற என்ன ஸ்பெஷல் அம்சங்கள் இருக்கு? இதுல கேமிங்க்குனே நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. 144 FPS சப்போர்ட் இருக்கு. அப்புறம் சூப்பர் ரெசல்யூஷன், சூப்பர் ஃப்ரேம் ரேட் மாதிரி ஃபீச்சர்ஸ் கிராஃபிக்ஸை இன்னும் அழகாக்கும். ஹீட்டிங் கண்ட்ரோல் பண்ண 7000 mm ஸ்கொயர் வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கு. ஓஹோ, பெரிய கூலிங் சிஸ்டம். ஆமா, அதோட பைபாஸ் சார்ஜிங் வசதியும் இருக்கு. சார்ஜ் போட்டுக்கிட்டே விளையாண்டாலும் பேட்டரிக்கு பாதிப்பு வராது, போனும் சூடாகாது. கேமரா மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் சோனி சென்சார் OIS சப்போர்ட்டோட வருது. OIS இருக்கிறது நல்லது. கூடவே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு. முன்பக்க கேமரா 32 மெகா பிக்சல். 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொஞ்சம் கம்மியா தெரியுதே. ஆமா, இந்த விலை பிரிவுல இது ஓகே தான். ஆனா மெயின் கேமரா அளவுக்கு டீடைல்ஸ் எதிர்பார்க்க முடியாது, குறிப்பா நைட்ல. வீடியோ ரெக்கார்டிங் அது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட். பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி 2 கேமராலையும் 4K 60 FPS வீடியோ எடுக்க முடியும். ஆஹா, செல்ஃபி கேமரால 4K 60 FPS-ஆ? இது சூப்பர். ஆமா, அப்புறம் AI இரேஸ், AI எக்ஸ்பாண்டர் மாதிரி சில AI போட்டோ எடிட்டிங் ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேர் எப்படி?
அப்டேட்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க? இதுல லேட்டஸ்ட் FunTouch OS 15 இருக்கு, Android 15 பேஸ்ட். 3 வருஷம் OS அப்டேட், 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம். ஃபோன் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். மத்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ். IP65 ரேட்டிங் இருக்கு, தண்ணி தூசிக்கு கொஞ்சம் பாதுகாப்பு, Wi-Fi 7 சப்போர்ட், NFC, அப்புறம் 16 5G பேண்ட்ஸ் இருக்கு. கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கு. ஓகே. அப்போ மொத்தத்துல பார்க்கும்போது இந்த IQ Neo 10 எதுல ரொம்ப தனிச்சு நிக்குது? கண்டிப்பா அதோட பெர்ஃபார்மன்ஸும் பேட்டரி லைஃபும் தான். இந்த விலைக்கு கிடைக்கிற Snapdragon 8s Gen 4 சிப்பும் 7000 mAh பேட்டரியும் பெரிய பிளஸ். கேமிங்க்கு இது ஒரு செம ஃபோன். அப்போ யாருக்கெல்லாம் இந்த ஃபோன் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முக்கியமா யாருக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமோ, அதாவது கேம்ஸ் அதிகமா விளையாடுறவங்க, மல்டி டாஸ்கிங் நிறைய பண்றவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும். பேட்டரி முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கும்? நிச்சயமா. ஒரு நாள் முழுக்க சார்ஜ் நிக்கணும், இல்ல 2 நாள் கூட வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். 30,000 rupees பட்ஜெட்ல இது ஒரு ரொம்ப வலுவான போட்டியாளர். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த IQ Neo 10 பத்தி உங்க கருத்து என்ன? இது உங்க தேவைகளை பூர்த்தி செய்யுமா? ஆமா, நீங்க இந்த போனை வாங்குவீங்களா, இல்ல இந்த விலையில வேற ஏதாவது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அலசல்ல சந்திக்கலாம்.